நன்றாக பேசுபவர்களை நாம் அறிவாளிகள் என்று நினைத்து கொள்கிறோம். இரண்டுக்கும் சம்பந்தமில்லை. அறிவில்லாமல் பேசிக்கொண்டே போகலாம். அறிவிருந்தும் பேசாமல் மௌனமாகவே இருக்கலாம். எதை பற்றியும் பேசுவது மிக எளிது. அதை பற்றி அறிந்து கொள்வதுதான் கடினமான செயல். நல்ல பேச்சாளரை நாம் பெரிய மேதையாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம். ரமணி ஒருவர் இருந்தார். மிக அருமையான பேச்சு திறமை அவரிடம் இருந்தது. அதை வைத்து அனைவரும் அவரை ஒரு ஞானியாகவே நினைத்து போற்றி வந்தனர். அவரிடம் பேச்சு திறமை மட்டும்தான் இருந்தது. மற்றபடி அவரது பேச்சின் வார்த்தைகளை எல்லாம் புத்தகத்தை படித்து தெரிந்து கொண்டதுதான். ஒருமுறை அவர் ஒரு பறவை ஒன்றை விலைக்கு வாங்கினார். அந்த பறவையை சமைத்து சாப்பிட்டு விட வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டார். அதை கேட்ட அந்த பறவை, அப்படியெல்லாம் செய்து விடாதே. நீ என்னை விடுவிப்பதாக இருந்தால் நான் உனக்கு 3 உயர்ந்த அறிவுரைகளை சொல்கிறேன். உனது பேச்சு திறமையால் அதை மக்களிடம் சொல்லி மகா ஞானி என்று பெயர் வாங்கலாம் என்றது. பறவை பேசியதை அதிசயத்துடன் பார்த்த ரமணி, சரி, உன் அறிவுரைகளை சொல், நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்றான். பறவை சொல்ல ஆரம்பித்தது. அபத்தமான பொய்களை நம்பாதே. உன்னால் முடியாததை செய்ய முயற்சிக்காதே. நல்ல செயல்களை செய்துவிட்டு தர்மத்தை மீறி அதற்காக பின்னால் வருந்தாதே. இதுதான் அந்த 3 அறிவுரைகள் என்று முடித்தது பறவை. ரமணி மகிழ்ந்தான். அருமையான அறிவுரை. இது போதும். பேச்சு திறமையால் இந்த அறிவுரைகளை மக்களிடம் சொல்லி மக்களை மனதை கவர்ந்து விடலாம் என்று நினைத்தான். பறவையிடம் சொல்லியபடி அதனை விட்டுவிட்டான். தனியே அமர்ந்து யோசித்தான். அறிவுரைகள் சரியானதுதான். அதற்கான நல்ல உதாரணங்களை சொல்ல வேண்டுமே என்று நினைத்தான். அவன் வீட்டு முன்பாக இருந்த ஒரு மரத்தில் அந்த பறவை வந்து அமர்ந்தது. ரமணியை பார்த்து பேசியது. நீ என்னிடம் நன்றாக ஏமாந்து போனாய். பெரிய வைரக்கல் ஒன்றை விழுங்கி அதை நான் என் வயிற்றில் வைத்திருக்கிறேன். என்னை கொன்றிருந்தால் நீ இந்த உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்தனாகி இருக்கலாம் என்றது. அவன் கோபம் அடைந்தான். மரத்தின் மேல் இருக்கும் அந்த பறவையை பிடிக்க நினைத்தான். அவனுக்கு மரம் ஏறுவதற்கு தெரியாது. இருப்பினும் முயற்சித்து ஏறினான். மிகப்பெரிய வைரமாயிற்றே. பறவை உச்சாணி கிளைக்கு தாவியது. அவன் மேலும் ஏறினான். பழக்கமில்லாத காரணத்தால் மரத்திலிருந்து கை வழுக்கி கீழே விழுந்தான். பெரிய கட்டுடன் மருத்துவமனையில் படுத்திருந்தான். அந்த பறவை மீண்டும் அவனிடம் வந்தது. எனது 3 அறிவுரைகளுக்கும் உதாரணம் தேடினாய் அல்லவா? குறித்துக்கொள். ஒரு பறவையின் வயிற்றில் வைரக்கல் இருப்பது என்பது ஒரு அபத்தமான பொய். வைரம் வயிற்றை கிழித்துவிடும். அது தெரியாமல் என்னுடைய வார்த்தையை நீ நம்பினாய். உனக்கு மரம் ஏற தெரியாது. உன்னால் முடியாததை செய்தாய். மரம் ஏறினாய். ஒப்பந்தப்படி சம்மதித்துதான் என்னை நீ விடுதலை செய்தாள். பிறகு தர்மத்தை மீறி எதற்காக என்னை மீண்டும் பிடிப்பதற்காக வந்தாய்? இந்த 3 அறிவுரைகளுக்கும் நீயே நல்ல உதாரணமாகி போனாய். நீ குணமடைந்தவுடன் இதையே உதாரணமாக உனது பேச்சில் சேர்த்துக்கொள் என்றது.